27வது திருவிளையாடல்ல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா? மதுரை நகர்ல ஆயுதங்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஆசிரியர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய நேரம் போக மீதி நேரம் ஆலயத்திற்கு சென்று இறை வழிபாட்டிலே தன்னுடைய காலத்தை கழிச்சிட்டு வந்தாரு. அவரிடம் கற்று தேர்ந்த மாணவர்கள் பலர் நல்ல பதவிகளில் பல இடங்கள்ல இருந்தாங்க. சித்தன் அப்படின்னு ஒரு தீய மாணவர் இருந்தான். ஆசிரியருக்கு எதிராக ஒரு பயிற்சி பள்ளியை ஆரம்பித்து ஆசிரியரிடம் இருக்கக்கூடிய மாணவர்களை ஆசை வார்த்தைகளை கூறி அவன் பக்கம் இழுத்து கொண்டான். இதையெல்லாம் ஆசிரியர் பொருட்படுத்தவே இல்லை. ஒரு நாள் ஆசிரியரின் மனைவியிடமே வந்து வம்புகள் செய்தான். அந்த அம்மையார் மனநொந்து இறைவனிடம் முறையிட்டான். இப்படி பல நாட்கள் நடந்தது. கணவன் மனதை நோக வைக்கலாகாது என்ற கருத்தினால ஆசிரியரிடம் அம்மையார் இதை பற்றி சொல்லவே இல்லை. ஒரு நாள் சித்தன் போக்கு அத்தி மீறி விட்டது. ஆலவாய் பெருமான் பொறுப்பாராம் ஆசிரியரை போன்று உருமாறி சித்தனிடம் வந்து, சித்தா, நான் வயோதிகன், நீ வாலிபன், ஆயினும் ஒரு சவால். என்னை கத்தி சண்டையில் நீ வென்று விட்டால் உனக்கு நான் அடிமை அப்படின்னாரு. சித்தன் இதை கேட்டு சினம் கொண்டு என்ன பண்ணான்னா, ஆசிரியரை கொன்றுவிடும் எண்ணத்தில் வாளெடுத்து வந்தான். ஈசன் நினைத்திருந்தால் அரை நாளில் அவனை கொன்றிருக்கலாம். ஆனால் லோக பாவனையாக வெகு நேரம் இடசாரி பலசாரியாக சண்டை செய்தார். பின் கோபம் கொண்டு தீயவை பேசிய சித்தனுடைய நாக்கை துண்டித்து விட்டார். நெஞ்சில் ஒரு குத்து. அடுத்து கைகள் செருக்க கொண்ட சிரத்தை அறுத்து விட்டார். கூடியிருந்தோர் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தார்கள். அனைவரும் பார்க்கையில் ஆசிரியரை காணவில்லை. எல்லோரும் திகைத்து ஆசிரியரின் இல்லத்திற்கு வந்தார்கள். ஆசிரியர் எங்கே என்று அவருடைய மனைவியிடம் கேட்டார்கள். கோவிலுக்கு சென்றிருக்கின்றார் என்று அவருடைய மனைவி சொன்னார். சித்தனிடம் சண்டை போட்ட விஷயத்தை, அவனை வெட்டிய விஷயத்தை எல்லாம் அங்கே இருந்தவர்கள் அம்மையாரிடம் சொன்னார்கள். அம்மையார் திகைத்து விட்டார். அதே சமயம் ஆசிரியரும் அங்கிருந்து வந்தார். என்ன கோட்டம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அம்மையாரும் அவர்களுமாய் நடந்ததை கூறினார்கள். மீண்டும் கோவிலுக்கே ஓடி இறைவனுடைய பாதத்திலே பணிந்து, என் பொருட்டு நீர் பாவம் செய்தீராம், என் குடும்ப கவலையை நீர் ஏற்றீரோ, எனக்காக போர் செய்த உன்மேல் காயங்கள் பட்டனவாம் என பலவாறு புலம்பினாராம். ஊரெல்லாம் இந்த பேச்சுதான். அரசனுக்கு இந்த செய்தி எட்டியது. உடனே குலோத்துங்கன் ஆசிரியரை யானை மேல் ஏற்றி வர செய்து ஆடை ஆபரணங்களும் பலவித ரத்தினங்களும் அளித்து கௌரவித்தானாம். இந்த 27ஆம் திருவிளையாடலை தினமும் பயபக்தியுடன் படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் எதிரிகளே இருக்க மாட்டார்களாம். விளையாட்டுகளில் வெற்றி பெறுவார்களாம். அவ்வளவு சிறப்பு இந்த 27வது திருவிளையாடலுக்கு.